கைஸ் வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு டே 116 தென்னாடுடைய சிவனை பற்றி எண்ணாட்டவருக்கு இறைவனை பற்றி. இன்னைக்கு மழை தூரிக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சு தூருது. இன்னைக்கு இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ராஜாஹரி ஃபார்மர் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம சும்மா ஒர்க் அவுட் பண்ணுறோம், வேறு வேலைக்கு வந்துட்டோம். ஃபார்மிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் வேறு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா தப்பிச்சிருவாங்க. ஃபார்மர் நம்பியே, விவசாயத்தை நம்பியே இருக்கிறாங்க. அது சிறு விவசாயம், அதனால ஃபார்மிங் ரொம்ப கஷ்டம். அஜய் வேறு சாக்லேட் கொடுத்துருக்குறேன். அஜய், நீங்களும் ஃபார்மர் தானே? என்ன போட்டிருக்கிறீங்க காட்டில்? பருத்தி, அப்புறம் சோளம் இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. அதான் அதில் வாழை சாஞ்சிருச்சு. வாழை காற்றடிச்சா சாஞ்சிரும். அதே மாதிரி முருங்கை சாஞ்சிரும். நான் சின்ன பையனாக இருக்கையில் தான் மெயினாக, இப்போ தென்னமரம் ஆயிடுச்சு. சின்ன பையனாக இருக்கையில் மெயினாக ஃபார்மிங்கில் போட்டால் தக்காளி போட்டால் அழிகிற சோளமெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காற்றடிச்சிச்சுன்னா அப்படியே சாஞ்சிருச்சுன்னா பூட்டையெல்லாம் இதாகிடுது. அது மக்காச்சோளம் ரொம்ப டேஞ்சரு. அதுக்கப்புறம் மழை தட்டை எடுத்து போட்ட வரைக்கு மழை வந்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். தட்டு கருப்பாயிரும், சோளம் கருப்பாயிரும். அதனால ஃபார்மிங் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம். அதில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. எங்கள் வீட்டில் ஏன்னா நம்ம இருக்கிறது கம்மியான இடம். நீ வெளியே வேறு ஏதாச்சும் வேலைக்கு போனால் தான் சர்வை பண்ண முடியும், விவசாயத்தை நம்பியெல்லாம் இருந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் ஃபார்மிங் தான், உலக சக்கரை எப்படி சுற்றுதோ அது மாதிரி விவசாயம் நம்பி தான் அந்த உலகம் சுற்றுது அப்படின்ட்டு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த குறளை சர்ச் பண்ணி பாருங்கள். உலகம் எப்படி இயங்கி கொண்டு இருக்குதோ அதே மாதிரி விவசாயியின் சக்கரத்தில், அந்த இதில் தான் நம்ம வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கு. விவசாயி நம்ம அது பெரு விவசாயியாக இருக்கலாம், பெரிய கார்பரேட்டாக இருக்கலாம்.